நாம் அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த காலத்தின் ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை இந்த பூமியை கடந்து போக போகிறது. அந்த சூழ்நிலையிலே 4 விதமான சம்பவங்கள் ஒருமித்து நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாதாளம் அவன் பின்னால் சென்றது. முதலாவதாக பட்டயத்தினாலும், இரண்டாவது பஞ்சத்தினாலும், மூன்றாவது சாவினாலும், நான்காவது துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ளவர்களை, கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேத வாக்கியம் 1900 வருஷத்துக்கு முன்பதாக யோவானுக்கு பத்மதீவிலே வெளிப்படுத்தப்பட்டு நம் கையிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான சம்பவங்களில் முதலாவதாக பட்டயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புத்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய ஒரு யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். எசேக்கியேல் 38:8 வாசியுங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதான ஓர் யுத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் என்று வேதம் சொல்லுது. அதிலும் குறிப்பாக கடைசி நாட்களில் வரும் 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக. போதும். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு இது சம்பவிக்க வேண்டும். நம் கண்களுக்கு முன்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் ஆரம்பத்தினுடைய முந்தின காரியத்தினால் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதான் கடைசி பேட்ச். இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்த பிறகு அந்த கருப்பு குதிரையின் காலம் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஓர் யுத்தம் வர வேண்டும். அந்த யுத்தம் தான் உலகளாவிய யுத்தமாக மாற வேண்டும். அந்த யுத்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அதாவது எசேக்கியேல் 38:39 இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய யுத்தம். நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ வருவாய் என்று ஆண்டவர் சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக உலகளாவிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் நடப்பிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். போதும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகு. ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிறார். இவர்களில் இந்த குறிப்பாக இந்த மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி என்றால் யார், யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த பேரை நான் அடுத்து சொல்லுகிறேன். இவர்கள் எங்கிருந்து வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள். எசேக்கியேல் 39:2 வாசிங்கள். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். இந்த வடபுறங்களிலிருந்து எழும்ப வேண்டிய அந்த மேசேக் தூபால் இதனுடைய தலைமையான அதிபதி ரஷ்யா தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலுடையதான வடக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரஷ்யா கோக் மாகோக் என்று இருக்கிறது. இந்த காரியங்கள் தான் சொல்லப்படுகிறது. இந்த ரஷ்யா தேசத்திற்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கடைசி நாட்களில் வடபுறங்களிலிருந்து ரஷ்யா எழும்பி வர வேண்டும். பர்டிகுலராக இந்த வார்த்தை, அதாவது எசேக்கியேல் 38:2 தமிழில் மாத்திரம் ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா மொழிகளிலும் அந்த வார்த்தை உண்டு. ரோஷ் என்கிறதான ஒரு வார்த்தை இங்க உண்டு. அதான் இங்கே கொடுத்திருக்கிறோம், எவிடன்ஸ். அதாவது ரோஷ் என்பது ரஷ்யாவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. வடபுறங்களில் உள்ள ரொஷே என்று மலையாளத்தில் இருக்கும். அந்த ரொஷே அல்லது ரஷ்யா என்கிறதான இந்த வடபுறத்திலிருந்து எழுப்பி வர வேண்டிய தேசம் தான் கடைசியாய் வர வேண்டும். இதுல பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட காலகட்டத்தில், அதாவது உரைக்கப்பட்ட காலகட்டத்தில், எசேக்கியேல் காலத்தில் இஸ்ரவேல் என்கிற தேசம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. நேபுகாத்நேச்சாரால் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற தனி நாடு இல்லை. அடுத்து ரஷ்யா என்கிற தேசமே இல்லை. அவர்கள் அப்பொழுது ரஷ்யா என்கிற பெயரிலும் இல்லை. இது ரெண்டும் எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் 1917 1918 இந்த 2 வருஷத்துல இஸ்ரவேல் தேசம் பால்ஃபர் டிக்ளரேஷன் என்கிற வழியாகவும் ரஷ்யா தேசம் அக்டோபர் புரட்சி என்கிற வழியாகவும் 2 தேசமும் ஒரே காலகட்டத்தில் பூமியிலே உண்டானது. இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வருகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான இந்த 2 பேருமே இது உரைக்கும் போது இல்லை. அந்த தேசங்கள் அந்த தேசங்களாக இல்லை. ஆனால் வேதம் சொன்னபடி மிக துல்லியமாக
வடபுறத்திலிருந்து ரஷ்ய தேசம் எழும்பிற்று. ஆனால் ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு எதிரான தேசம் அல்ல. 1948 இஸ்ரவேல் என்கிற தனி நாடு உருவாக வேண்டும் என்ற ஐநா சபையில தீர்மானம் வந்தபோது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட ஒரு நாடுதான் ரஷ்யா. அவர்கள் இஸ்ரவேல் தேசம் உருவாக வேண்டும் என்று சொன்னவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பும் என்று சொல்லி. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அல்லது நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ரஷ்ய தேசமானது இதற்கு முன்பதாக பல நிலைகளிலே, ஏன் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பதாக கொரோனாவுக்கு பிறகு கூட ரஷ்ய தேசம் இஸ்ரவேலோடு கூட நிறைய ஒப்பந்தங்கள் போட்டது. இங்கிருந்து பென்யமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ரஷ்ய தேசத்துக்கு பிரயாணப்பட்டார். ரஷ்ய அதிபர் வரவேற்று சொன்ன காரியம், நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்ட காலத்துல இதே ரஷ்ய தேசத்துல யூதர்கள் எனக்கு ஆகாரம் போட்டிருக்கிறார்கள், நான் யூதர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறது. கவனியுங்கள், நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களை நாம் எப்பொழுதும் நம்பக்கூடாது. ஒரு காரியம் சொல்வார்கள், கண்ணால் காண்பது பொய் என்று சொல்லி. வேதத்தில் சொல்லப்பட்டதான் 100% உண்மை. ஆண்டவர் சொன்னபடி இந்த 3-4 வருஷத்துக்குள்ளாக ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே இன்னைக்கு அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்மானங்களை போட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்த தளவாடங்களை அனுப்பி இருக்கிறார்கள் ஈரானுக்கு. இன்னைக்கு நீங்கள் இஸ்ரேல் அல்லது யுஎஸ் ஈரானுடையதான பிரச்சனையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகமே ஸ்தம்பிச்சிருக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அல்லது ஃபேக்ஸ் அல்லது பொய்யும் உண்மையும் அதில் கலந்து நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நாங்கள் வேதத்தை நம்புகிறோம். திடீரென்று இந்த யுத்தம், நீங்கள் எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்ட இந்த யுத்தம் மிக துல்லியமாய் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஆரம்பித்தது. எதற்காக அந்த யுத்தம் ஆரம்பித்தது என்று சொன்னால், எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போது நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தில் 2 முக்கியமான மலைகள் இருக்கிறது. ஒன்று கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடியது, இன்னொன்று டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியது. இந்த 2 மலைக்கும் தான் இப்பொழுது சண்டை குறிப்பாக ஆரம்பித்திருக்கிறது. அதுல குறிப்பாக மிக முக்கியமாக டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய மேல இருக்கிற மலைக்கு தான் சண்டை ஆரம்பித்திருக்கிறது. இந்த கோலன் ஹைட்ஸ் என்பது சிரியா பகுதியில் உள்ளது. இது எங்களுக்கு சொந்தம் என்று துருக்கியும் சிரியாவும் உரிமை கொண்டாடுகிறது. யுத்தத்தில் நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் என்று இஸ்ரவேல் சொல்லுகிறது. சோ அதற்கான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இது டெம்பிள் மவுண்ட். இந்த டெம்பிள் மவுண்ட் என்பது எருசலேமில் இருக்கக்கூடியதான ஒரு மலை. இந்த மலையில் தான் இஸ்ரவேலுடைய முதல் 2 தேவாலயம், சாலமோன் கட்டினது, 2வது செருபாபேல் கட்டியது. இந்த 2 தேவாலயமும் இருந்தது. அதற்கு பிறகு கிபி 1ஆம் நூற்றாண்டிலே 70 தீத்து ராயனால் அது இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு 900 வருஷம் கழித்து 1000வது நூற்றாண்டிலே இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 1000 வருஷமாக அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த மலை எங்களுக்கு சொந்தம், எங்களுடைய 3வது தேவாலயம் இங்கே வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார். அதே வேளையில அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த எங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கிறபடினால் இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமாய் போய்கொண்டிருக்கிறது. இது ஐநா சபையில ஒரு பேச்சுவார்த்தை தீர்மானமாக போடப்பட்டிருக்கிறது. ஐநா சபையிலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எருசலேமை 2ஆய் பிரித்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். 2ஆய் பிரித்து ஒரு பாதியை பாலஸ்தீனர்கள் கையிலும் ஒரு பாதியை இஸ்ரவேல் கையிலும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஓல்டு சிட்டி நியூ சிட்டி என்று சொல்வார்கள். அந்த ஓல்டு சிட்டியில் தான் இந்த மலை இருக்கிறது, டெம்பிள் மவுண்ட். ஆனால் இதற்கு இஸ்ரவேல் ஒற்றுக்கொள்ளவில்லை, யுஎஸும் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கும் போதே பாலஸ்தீனர்கள் இந்த மலையை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லி ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இது ஆரம்பித்தது அக்டோபர் 7, 2023. அந்த யுத்தம் தான் இன்று வரை, இந்த நிமிஷம் வரை அதுதான் விஸ்தாரமாக இருக்கிறது. முதலாவதாக அவங்க 2 பேருக்கு ஆரம்பித்தது. பாலஸ்தீனர்களுக்கு உதவியாக லெபனான் உள்ளே வந்தது. இந்த 2 பேருக்கு உதவியாக ஏமன் உள்ளே வந்தது. அவர்களுக்கு உதவியாக ஈரான் உள்ளே வந்தது. இங்கே இஸ்ரவேலுக்கு உதவியாக அமெரிக்கா உள்ளே வந்தது. இப்படி இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிசாக மாறியது. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவர்கள் இடதுபுறம் வலதுபுறமும் அவர்கள் யுத்தத்தை விஸ்தாரமாக்கினார்கள். இப்பொழுது இந்த யுத்தமானது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து ஈரான் வரைக்கும் வந்து நிற்கிறது. எசேக்கியேல் 38:5 அவர்களோடு கூட பெர்ஷியரும் என்று வேதம் சொல்லும். பெர்ஷியா என்பதற்கு ஈரான், இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு 1960கள் வரைக்கும் பெர்ஷியா என்கிற பெயர் தான் உண்டு. 1954களுக்கு பிறகுதான் அது ஈரான் என்று மாற்றப்பட்டது. சோ இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஈரான் இருக்க வேண்டும்,
அதற்கு உதவியாக ரஷ்யாவும் மாக்கோகு என்று சொல்லக்கூடிய மங்கோலியா, அதன் இனத்தில் அதோட டிரைபலாக வந்ததான சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லக்கூடியதான தீர்க்க தரிசனம். இது ஒரு 2 பேருக்கு, பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பித்து விஸ்தாரமாகி ஈரானுக்கு உதவியாக இன்னைக்கு மிக பிரதானமாக மாக்கோகு என்று சொல்லக்கூடியதான சைனா உள்ளே வந்திருக்கிறது. அவர்கள் உள்ளே வந்து எல்லாவித உதவிகளும் நேரடியாக செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து, சேட்டலைட் உதவியிலிருந்து எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று அமெரிக்கா குற்றச்சாட்டு சொல்லுகிறது. இந்த யுத்தமானது அடுத்த பெரிய லெவல். இதோடு கூட ரஷ்யாவும் வந்து சேர வேண்டும். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு வாரமாக ரஷ்யா இதில் நேரடியாக நுழைகிறது. ரஷ்யாவுடைய கப்பல்கள் மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கிறது. ரஷ்யாவானது ஈரானுக்கு மிக முக்கியமான உதவிகளை செய்ய தொடங்கி இருக்கிறது. ஒரு 2 நாட்களாக ஒரு சீஸ்ஃபயர், அதாவது ஒரு சமாதானம் ஏற்பட்டு யுத்தம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் நேற்று வரை என்கிற நிகழ்ச்சியை நேற்று தினத்தில் உங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்திருக்கும். அதுல பார்த்தீர்கள் என்றால் அதை சொல்லும் போது எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது இது முடிவுக்கு வராது என்று சொல்லி. இன்று திருப்பி ஆரம்பித்து விட்டது. ஈரான் 2 கப்பல்களை தாக்கி இருக்கிறது. மீண்டுமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டது. அதை உடைத்து திறப்போம் என்று இஸ்ரேல் US சொல்லுகிறது. அதை திறக்க விடமாட்டோம் என்று சைனா சொல்லுகிறது. இப்போ யுத்தமானது எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட அடுத்த லெவலுக்கு போகிறது. இதுல இன்னும் மிக முக்கியமாக ரஷ்யாவானது நேரடியாக இதில் தலையிட வேண்டும். அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கணும், இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆரம்பிக்கணும். இதோடு கூட மிக முக்கியமான ஒரு நாடு துருக்கி இணைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே இந்த வசனத்தின்படி பார்த்து கொண்டிருந்தோம். அதுல தொகர்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, துருக்கி இணைய வேண்டும் என்று சொல்லி. இந்த யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து துருக்கி பேசவே இல்லை. ஏறக்குறைய 1 மாசத்துக்கு மேலாக அக்டோபரில் இருந்து கூட துருக்கி பேசவே இல்லை. ஆனால் இந்த 1 வார காலமாக இந்த யுத்தத்தில் துருக்கி இணைந்திருக்கிறது. துருக்கி அதிபர் எரோடகன் சொல்லி இருக்கிறார், இனி லெபனான் மேலேயோ ஈரான் மேலேயோ ஒரு குண்டு இஸ்ரேல் போட்டால் அது துருக்கியின் மேல் போட்டதுக்கு சமானம். நாங்கள் உள்ளே இறங்கி யுத்தத்தை நடத்துவோம். துருக்கி என்பது மற்ற நாடுகளை போல அல்ல, ஈரானே வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. துருக்கி ஈரானை விட வலிமை வாய்ந்தது. உலகத்தில் உள்ளதான மிக பிரதானமான 10 ராணுவங்களிலே துருக்கியும் இருக்கிறது. அவர்கள் உள்ளே இறங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப துருக்கி உள்ளே வருமானால் மிகப்பெரிய பிளவு உலகத்தில் ஏற்படும். நாட்டோ நாடுகளுக்குள்ளே எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட அத்தனை டீமும் அல்லது கத்தர் சொன்ன அந்த 2 பகுதியும் ஒன்றாய் உருவாகிறது. வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாக பட்டயம் என்று சொல்லப்பட்ட 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான காரியம். இப்போ இன்னைக்கு இதே வார்த்தையை துருக்கி ஈரான் சொல்லி இருக்கிறது. இப்ப நாங்கள் அதை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடி இருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் குண்டு ஏதாவது ஒன்று போட்டு ஏதாவது செய்வீர்களானால் அது உலக யுத்தமாக மாறும். அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் இது அந்த இடத்துக்கு தான் போய்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ அறிஞர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்லது இந்த யுத்த வல்லுநர்கள் எல்லாம் நீங்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா கடந்த 1 மாசமா அவங்களுடையதான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர்கள் உலகத்தின்படி கணிக்கிறார்கள். உலகத்தின்படி இல்ல இப்ப முடிஞ்சிடும், நாளையோட முடியும், ஒரு சிலர்லாம் அவ்வளவுதான் ஈரான் முடிஞ்சிருச்சு இப்படியெல்லாம். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. அப்ப நாங்க இதை தொடர்ந்து வேதத்தின் வசனத்தை வைத்து சொல்லும் பொழுது இது இப்ப முடியாது என்று சொல்லி, நான் ஒரு மிகச்சிறந்த ராணுவ மேஜர் அவருடைய சேனல் ஒன்று இருக்கிறது, அதை வாட்ச் பண்ண, அதை பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்ததான ஒரு யுத்தத்தை கணிக்கக்கூடியவர். அவர் இந்த யுத்தம் முடிஞ்சிடும் என்று சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் ஆச்சரியப்பட்டேன், இவரும் இவ்வளவு சொல்றாரு, ஆனா வேதத்தின்படி இது முடிவுக்கு வராது என்று. இது முடியவில்லை, அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. ஏன்னா அவர் அப்பவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஈரான் முடிஞ்சிருச்சு, ஈரான் இனி க்ளோஸ், இனி ஈரான் இருக்காதுன்னு சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, அவர்கள் அறிவிலே அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லுகிறார்கள், அதுவும் தப்பல்ல. ஆனால் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயத்தை 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய வேதம் துல்லியமாக எழுதி வைப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்தார் சொல்லுகிறதை நம்புகிறோமோ இல்லையோ, ஆனால் வேதம் சொன்னதை நம்பணும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை நம்ப வேண்டும். ஏனால் கர்த்தருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. எதுக்கு இதை சொன்னேன்னா, இன்னைக்கு உள்ளதான வாலிபர்கள் எல்லாரும் இந்த பைபிள் அப்படிதான் பாக்குறாங்க, ஏதோ ஒரு பழைய புக் மாதிரி. எசேக்கியேல் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜியை குறித்து அன்னைக்கே கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிங்கள், எசேக்கியேல் 39:15 வாசிங்கள் பார்ப்போம். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். கவனிங்கள், இந்த வசனத்தை இப்ப படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய எலும்பை பார்க்கும் பொழுது
அந்த எலும்பை புதைக்கிற வரைக்கும் அதன் மேல ஒரு மார்க் போடுவான், அடையாளத்தை நாட்டுவான். அந்த எலும்பை புதைச்சாச்சா அப்படின்னு அதை வாட்ச் பண்ணுவாங்களாம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு வில்லு அம்பு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வாளு கத்தி பட்டயம். இத அந்த காலத்துல ஒருத்தன் செத்து போயிட்டானா அதை புதைச்சாச்சான்னு மார்க் பண்ணி கண்காணிக்கலாம் மாட்டாங்க. செத்தா முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டு மொத்தமா எரிப்பாங்க, இல்ல மொத்தமா தூக்கி போட்டு புதைப்பாங்க. ஒரு எலும்பு இருந்தா கூட அதை பத்திலாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கட்டடங்கள் இல்லாத போது புறநகர் பகுதியில் போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய அதுக்கு முன்னாடி புதைச்சவங்க எலும்பெல்லாம் வெளியே வந்து கிடக்கும், குட்டி குட்டியா கிடக்கும். நம்ம காலில் எட்டி உதச்சு விளையாடிட்டு போவோம், இல்ல கொஞ்சம் பயந்தவங்களா இருந்தா வீட்டுக்கு வந்து எதையாவது சுத்தி போடுவோம், ஏன்னா எலும்பு ஏதாவது பண்ணிடும்னு சொல்லி. மற்றபடி அந்த எலும்பை பத்தி நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி 2500 வருஷம் முன்னாடி பைபிள் சொல்லுது, ஒரு எலும்பை பார்க்கும் பொழுது அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அதே எசேக்கியேல் 39:11 வாசிங்கள். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக் கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். ஏன் புதைக்கிற இடத்துல மூக்க பொத்திக்கிட்டு போறாங்க? பொதுவா நீங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு 95% கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கல்லறை தோட்டத்துக்கு ஃபியூனரலுக்கு போகும்போது கன்ஃபார்மாக மூக்கை பொத்த மாட்டீர்கள். ஏன்னா புதைக்கும் போது நமக்கு என்ன வராது, மூக்கை பொத்த வேண்டிய அவசியம் வராது. ஆனால் எரிக்கிற காலம் ஒன்று இருந்தது. இப்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் எரிச்சிடறாங்க. முந்தையெல்லாம் வெளியே தான் எரிப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் வரதுக்கு முன்னாடி நல்ல கட்டையை போட்டு மொத்தமா எரிப்பாங்க. எரிக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல நிக்கவே முடியாது, ஒரு வகையான துர்நாற்றம் வரும். எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டே போவாங்க. எரிக்கிற இடத்துல மூக்க பொத்துறதுங்கிறது நார்மல். புதைக்கிற இடத்துல மூக்க யாரும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொத்த மாட்டோம். எப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா 2020 மார்ச் மாசத்துக்கு வரைக்கும். ஆனா 2020 மார்ச் மாசத்துல இருந்து புதைக்கிற அத்தனை பேரும் மூக்க பொத்திக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. எதனால பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா வந்த போது அத்தனை பேரும் தங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்க் போட்டிருந்தார்கள். புதைக்கிற எல்லாரும், புதைக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க கூட மாஸ்க் போட்டிருக்கணும், மிகப்பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கணும். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொரோனாவில் மரித்தவர்கள் உடம்பிலிருந்து என்ன வரும், ஒரு கிருமி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, பரவும், அது அவர்களை பாதிக்கும். எனவே அது பரவாமல் இருப்பதற்கு மூக்கை பொத்தி கொண்டு போக வேண்டும். இந்த 2 வசனத்தையும் ஒரே அதிகாரத்துல 11-15 கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. ஒரு எலும்பை புதைக்கிறவன் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். அதாவது இங்கிலீஷ்ல ட்ரெஸ்பாசர்ஸ் இருக்கும். அந்த வழியா போற எல்லாருமே மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க. இந்த சம்பவம் நமக்கு இன்னைக்கு ஈஸியா புரியும், ஜென்சிக்கு ஈஸியா புரியும். கொரோனா வந்த பிறகு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கொரோனா வந்த பிறகு புதைக்கிற அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போனார்கள். அந்த வழியா போகிறவர்களும் மூக்கை பொத்தி கொண்டு போனார்கள். அந்த கொரோனால ஒரு பாடியை புதைக்கிற வரைக்கும் அதுகிட்ட ஒரு மார்க் இருக்கு. அந்த பாடியை புதைச்சாச்சா, அதை கொண்டு போய் அதை புதைக்காம விட்டுறக்கூடாது, உடனடியாக புதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அது அண்டையில் ஒரு மார்க். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொரோனா கிருமிக்கு நடந்துச்சு. ஆனால் நியூக்ளியர் பாதிக்கப்பட்டால் நல்லா கவனிச்சீங்கன்னா நியூக்ளியரோட எஃபெக்ட், அந்த ஆள் செத்து எரிஞ்சு கூட போயிடுவாரு. ஒரு சில எலும்புகள் இருந்தால் அந்த எலும்புகளில் இருந்து நியூக்ளியர் எஃபெக்ட் என்ன செய்யும், ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா பொதுவா நியூக்ளியர் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை எரிக்க மாட்டாங்க, புதைப்பாங்க. ஏன்னா எரிச்சா அந்த காத்துல என்ன கலக்கும், நியூக்ளியர் ரேடியேஷன் புறப்பட்டுரும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா இந்த நியூக்ளியரால பாதிக்கப்பட்டவங்க, நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் வெடிச்சிரும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுகுஷிமாங்கிற இடத்துல ஜப்பான்ல ஒரு நியூக்ளியர் பிளான்ட் சுனாமில பாதிக்கப்பட்டுச்சு. அதுல இறந்து போறவங்க அத்தனை பேரையும் எரிக்க கூடாது, புதைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு உள்ள ஜப்பான் பிரதமர் அன்னைக்கு உத்தரவு போட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எரிச்சா அது காத்துல கலந்துரும் சொல்லி. சோ அப்ப புதைக்கிற அத்தனை பேரும் இப்படித்தான் மாஸ்க் போட்டிருந்தாங்க, மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். இந்த வசனம், இந்த காரியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் புத்தகம் 39:11-15 இருக்கு. இந்த புத்தகம் எழுதப்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தம் நடந்தால் இப்படி ஒரு சம்பவம் இருக்குமா? இதை நினைக்க முடியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கிறவங்க அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் புதைப்பாங்கன்னு உங்களால கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். கொரோனா வந்த பிறகுதான் நமக்கு அந்த அறிவு வந்துச்சு. அது வரைக்கும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் 100% மூக்கை பொத்திக் கொண்டு போகிற காலம் வந்துவிட்டது. புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்திக் கொண்டு போகிறபடி புதைக்கத்தக்கதாய் வந்துவிட்டது. இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகரியா 14:12 வாசிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூண்டி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. நிற்கும் பொழுதே சதை அழுகி போகும்.
பார்க்கும் போதே கண் கெட்டு போகும், பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாயில இருக்கிற நாக்கு அழுகி போகும். இது எப்ப நடக்கும்? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், எந்த காலத்தில் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஒரு நியூக்ளியர் வார் வரும்பொழுது முழுவதுமாக நடக்கும். 1943 42-43 ஹிரோஷிமா நாகசாக்கில ஒரு குண்டு போடப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அணுகுண்டு போடப்பட்டது. ஒரு 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 ஊரே ஒரு நிமிஷத்தில் எரிந்து சாம்பலா போச்சு. அவர்கள் அப்படியே உருகி எரிந்து போனார்கள். அந்த குண்டை போட்ட அந்த பைலட், அவர் தான் குண்டு போட்டு வந்தவர். அது போட்டவர் அது எரிஞ்சதை பார்த்தது புத்தி பேதலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாத நிலைமை வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, 1943 போடப்பட்ட அந்த குண்டே அவ்வளவு வீரியம் வாய்ந்தா இருக்குமானால் இப்போ அதுக்கப்புறம் 70 வருஷம் ஆயிருக்குது. அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ரஷ்ய அதிபர் புதின் சொல்றாரு, இந்த வார ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மனித சமுதாயம் என்னவாகும் எனக்கு தெரியாதுங்கிறார். அதே காரியத்தை தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஜோ பைடன் சொல்றாரு, இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு, 500 கோடி பேர் வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இது அவர் சொன்னது. நான் பின்னாடி அந்த உங்களுக்கு அதை இதை காட்டுறேன், கவனிங்கள். அந்த அளவுக்கு இந்த குண்டினுடைய வீரியம் இருக்கிற நியூக்ளியர் எஃபெக்ட், அதைத்தான் இப்பொழுது யூஸ் பண்ண தொடங்கி இருக்கிறார். இது இப்போ ஏறக்குறைய 10 நாடுகளுக்கு மேல நியூக்ளியர் அந்த அணுகுண்டுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது எங்க போய் முடியும் தெரியாது. ஆனால் யுத்தமானது பெருசாகிட்டே போகுது. எசேக்கியேல் 38-39 சொன்ன தற்காலத்தில் நடைபெற வேண்டிய யுத்தத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இது மழைக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று நான் வசனத்தில் நம்ம வாசிச்சோம். எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 வாசிச்சோம். இதுல இந்த யுத்தம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தத்துல உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு இயேசு கிட்ட கேட்கறாங்க இல்லையா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த சபையின் காலம், புதிய ஏற்பாட்டினுடைய காலம் கடைசி நிமிஷத்துக்கு வந்து விட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 2 மலைகளை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது 2 மலைகளை குறித்து. இதுல இருக்கக்கூடியதான ஒன்று தி டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மலையிலே ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மேல இந்த வழிபாட்டு தலம் அவர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள். ஒன்று இஸ்ரவேலர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள், அல்லது யுத்தத்திலே அது இடிக்கப்பட்டு போகும். அப்படி வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வசனத்தின்படி அப்படி நடந்தால்தான் அதுக்கு வாய்ப்பு. வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 21:24 வாசிங்கள். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதி முழுக்க ஹோலி சைட்டாக, அதாவது பரிசுத்த பூமியாக இஸ்ரவேல் அறிவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே போர்டு வச்சுட்டாங்க. அவங்க ஏற்கனவே அங்க என்ன பண்ணிட்டாங்க, போர்டு வச்சுட்டாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்க்கும்போது, நான் உலகளாவிய சொல்லுகிறேன், எல்லா இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தங்களுடைய மதத்துக்கு என்று ஒரு புனித ஊர் வச்சிருப்பாங்க, இடம், ஸ்தலம் வந்து வச்சிருப்பாங்க. அங்கே வேற எந்த மார்க்கத்தாருடைய வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள். அதை நீங்க எல்லா மதத்திலும் அந்தந்த நாட்டிலே நீங்கள் பார்க்க முடியும். ஏறக்குறைய ஒரு 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்லயே அதை முழுவதுமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செக்யூர்டு பண்ணி மத்த மதத்தார் உள்ளே வராதபடி பார்த்துப்பாங்க. மத்த மத வழிபாட்டு தலங்கள் உள்ளே வராது, எந்த காரியம் நடக்காது. இதை எல்லா மதங்களும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்தலத்தை இஸ்ரவேலர்கள் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி செய்ய வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடிய எந்த புறஜாதியார் அல்லது மத்த மதத்தாருடைய எந்த வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் அவர்கள் என்ன செய்தார்கள், மார்ச் ஏப்ரல்ல மத்த வழிபாட்டுக்காரர்கள், நான் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் சேர்த்து மற்ற வழிபாட்டுக்காரர்கள் யாரையும், யூதர்கள் அல்லாதவர்கள் யாரையும் இந்த இடத்துக்குள்ள அவங்க விடவில்லை. இது உள்ள போய் வழிபாட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. வேட்டிகன்ல இருந்து ஒரு கார்டினல் போய் அங்க போய் ஈஸ்டருக்கு அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராதனை செய்யணும்னு சொல்லி போன போது அவரையும் தடுத்து விட்டார்கள். கடைசியில உலகளாவிய எல்லாரும் பேசி தலைவர்கள் சொல்லி தான் விட்டாங்க, திருப்பி அடைச்சிட்டாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவர்கள் இதை ஒரு புனித தலமாய் மாற்றி இந்த இடத்துல 3வது தேவாலயத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடையதான எண்ணம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைட்டுக்குள்ள இந்த மலையை சுத்தி இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற அத்தனை வழிபாட்டு தலத்தையும் இடிப்பார்கள் அல்லது இல்லாமல் போக பண்ணுவார்கள். அதுல பிரதானமாக இதை செய்வார்கள். இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள். நீங்கள் அதை காணும் போது,
இது அவங்களுக்கும் அவங்க மதத்துக்கும் உள்ள பிரச்சனை. இதுலயே நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நமக்கு ஒரு அடையாளம் மட்டும் இருக்கு. அப்படி அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னா புறஜாதியாரின் காலம் நிறைவேறுகிறது என்று அர்த்தம், முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். அதோடு கூட இந்த இடத்துல 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை செய்வார்கள். அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்லிதான் முடிப்பேன். எனவே இந்த வழிபாட்டு தலம் அங்கிருந்து ரிமூவ் ஆகிறதை நீங்கள் பார்த்தீர்களானால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புறஜாதியார் காலம், அதாவது நம்முடைய காலம், சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. இனி காலம் செல்லாது. அதோடு கூட நாம் கடைசி நிமிஷத்துக்கு வந்து விட்டோம் என்று அர்த்தம். அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, யுத்தத்தில் விழலாம். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:19 வாசிங்கள். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. இந்த பெரிய அதிர்ச்சி என்றால் இன்றைய அளவில் பெரிய அதிர்ச்சின்னு எதை சொல்லுவாங்கன்னா 7 புள்ளிக்கு மேல நடக்கிற பூகம்பத்தை தான் பெரிய அதிர்ச்சி என்று சொல்வார்கள். 4.5 வந்தா அது சின்ன அதிர்ச்சி, நில அதிர்வு அப்படிம்பாங்க. ஆனா 6 புள்ளிக்கு மேல போயிருச்சுன்னா அதுக்கு பேரு பெரிய அதிர்ச்சி. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது, வேதத்தில் எழுதியிருக்கிறது. இப்போ இஸ்ரவேலுடையதான ஜியோகிராபிக்கல் அல்லது ஜியாலஜிக்கல் என்று சொல்வார்கள், அந்த புவியியல், அதை ஆராய்கிறவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்க போகுது. அதற்கு அடியில பூமி, அந்த பிளேட் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் மிகப்பெரியதான ஒரு நிலை இருக்கிறது, பூமி அதிர்ச்சி வரக்கூடிய நிலை இருக்கிறது. நாம் அதற்கு ஆயத்தப்படணும்னு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. சோ இஸ்ரவேல் அரசாங்கம் பெரிய பூமி அதிர்ச்சி வந்தா என்ன செய்யணும் என்பதற்கு ஜனங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு. இப்போ இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்கும். யுத்தத்திலேயோ பூமி அதிர்ச்சியிலேயோ இந்த ஸ்தலம் அங்க இருக்கிறதை அவர்கள் எடுக்கிறதை நீங்கள் காணும் போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நமக்கு கிடைத்த கடைசி அடையாளம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். இனி காலம் செல்லாது. நாம் வருகைக்கு புறப்பட்டு போறதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணணுமோ அதை தான் செய்ய தொடங்கணும். அதுக்கப்புறம் இப்ப மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது, அந்த கன்னிகைகள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள் இருக்குல்ல, அந்த சவுண்ட் தான் இப்ப நமக்கு கிடைக்குது. நீங்க பார்க்கிற கடைசி அடையாளம் இதுதான். அது நடந்ததை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுங்க. எந்த நிமிஷமும் மணவாளன் வந்து கூட்டிட்டு போயிடுவார்னு அர்த்தம். இயேசு சொன்ன இத்தனை காரியங்களும் இவ்வளவு துல்லியமாய் 2000 வருஷம் கழித்து நம் கண்களுக்கு முன்பாக நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வருகையை பார்க்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போம். அதில் பிரவேசிக்கிற இடத்தில் நீங்கள் நானும் இருப்போம். அல்லேலூயா. இது முதலாவது பட்டயத்தினாலும் என்று வேதம் சொல்லுகிறது. இது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது. 2வது பட்டயத்தினாலும், அடுத்து பஞ்சத்தினாலும். மிக பெரியதான ஒரு பஞ்சம், தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம் எல்லாம் வரும். 2023 ஐநா சபையிலிருந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அந்த அறிவிப்பை கவனியுங்கள். நாங்கள் சொன்னால் ஏதோ உங்களை பயமுறுத்துகிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். கொரோனா வருவதற்கு முன்பதாக 2018 ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டார்கள். மிகப்பெரியதான ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அதை எடுத்து நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க இப்படிதான் பயமுறுத்துறதா இவங்க வேலை அப்படி என்று சொன்னார்கள். 2019 லாஸ்ட்ல வந்துச்சு. 2020 லாக்டவுன் போட்டாங்க. ஆனா 2018 ஐநா சபை சொல்லிருச்சு. சொன்னது ஐநா சபை தான். ஐநா சபை சொல்லுதுன்னு தான் நாங்க சொன்னோம். சொன்ன ஐநா சபையை விட்டுட்டாங்க. எடுத்து சொன்ன எங்களை தான் முடிச்சுக்கிட்டாங்க. இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் திருப்பியும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இதை சொல்லி இருக்கிறது யுஎன், ஐநா சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், அவங்க சொல்லி இருக்கிறார்கள். கவனியுங்கள், இது அவர்கள் சொல்லி இருக்கிறது. இதே தான் அவங்க கொரோனா வருவதற்கு முன்பதாக சொன்னாங்க. மிகப்பெரியதான ஒரு வைரஸ் வருகிறது, அதனால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொன்னார். அவங்க சொல்லி 2 வருஷத்துல அது வந்துச்சு. இது 2023 அவங்களே சொல்லியிருப்பாங்க, கொரோனாவினால பொருளாதாரத்தினால மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வருகிறது என்று சொல்லி. இப்போ அந்த காலம் ஆரம்பிச்சிருக்கு. உலகளாவிய மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய பஞ்சம், உலகளாவிய பஞ்சமா இருக்கு. இந்த 2-3 நாட்களாக நீங்கள் போய் சூடான் நாட்டு செய்தியை படித்து பாருங்கள். சூடான் தேசம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் போகுது. இந்த மாதிரி அந்த செய்தி அப்படியே இருக்கு. ஆனா நாங்க இன்னும் எடுத்து வைக்கல. அந்த செய்தி அப்படியே இருக்கு. சரித்திரத்துல இத்தனை கோடி பேர் பட்டினியாக சாகிறத நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் சூடான்ல நடக்க போதுன்னு எழுதியிருக்கிறாங்க. பல கோடி பேர் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களாம். அவர்களுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு கூட அங்க யோசிக்கவே முடியாதாம். அவ்வளவு மோசமான நிலைமை சூடான்ல போயிட்டு. இது சூடான் என்பது நமக்கு சொல்றாங்க.
ஏற்கனவே இதுக்கு முன்பாக மடகஸ்கர் பகுதி, ஹைத்தி பகுதி எல்லாம் மிக மோசமான நிலைமை இருந்தது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகளாவிய ஒரு பக்கம் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று போகுது. 2030க்குள்ள இந்தியால மட்டும் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு சொல்றாங்க. பாருங்க, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4 வருஷத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. 9 கோடி பேருக்கு ஆகாரம் இருக்காது என்று சொல்லி. இப்பவே இந்த ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அதை மூடினதுல இருந்து பல இடங்களிலே உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு உலகளாவிய. அதாவது பிலிப்பைன்ஸ்ல வந்து லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க, கொரியால, சவுத் கொரியால பார்ட்லி லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எரிவாயு இல்லாததுனால மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்ரீலங்கால ஒரே நாள் ராத்திரியில மட்டும் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 85 ரூபாய் ஏற்றப்பட்டது. ஒரே நாள் ராத்திரியில மட்டும். இன்னைக்கும் மோசமான நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு உலகளாவிய. இப்போ ஒரு பஞ்சகாலம் உலகம் சந்திக்கும். இந்த 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட சேர்ந்து சொல்றேன், பஞ்சம் அதிகரிக்கும். இப்பவே நீங்க பாருங்களேன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டாங்க இல்லையா, உலகத்தில் உள்ள 20% அந்த காரியம் இதாகுது. அதே நேரத்தில் இப்போ அமெரிக்கா இன்னொரு ஸ்டெப் எடுத்திருக்கு. அது அடுத்த பிரச்சனையை உருவாக்க போகுது. அவங்க இன்னொன்னு மலாக்கா பகுதியில் இருக்கக்கூடியதான இன்னொரு இதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுக்கு மலாக்கா ஜலசந்தின் பேரு. அந்த பகுதியை அமெரிக்கா கைப்பற்ற போறேன்னு சொல்லுது. அதை கைப்பற்றினா அடுத்த 30% எரிபொருள் இருக்காது. உலகம் முழுவதும் மினிமம் 50% ஃபியூயல் காணாம போயிடும். காணாம போயிருந்தா வராது. மிகப்பெரிய இன்னைக்கே ஒரு பேரல் $100 தாண்டிருச்சுன்னு சொல்றாங்க. மிகப்பெரியதான பஞ்சத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கு. நான் இந்தியாவை பத்தி பேசல, உலகத்தை நோக்கி பேசுறேன். உலகம் போய்கிட்டு இருக்கு. அது இந்தியாவிலும் பாதிப்பு வரும். எல்லா நாட்டுக்கு வரும்போது நமக்கு வரதான் செய்யும். நம்ம மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளே பாதிக்குமானால் சின்ன நாடுகளை குறித்து யோசிச்சு பாருங்க. சூடான்ல என்ன நிலைமையில இருக்கு என்பதை பாருங்க. மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது என்று ஐநா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு, முன் அறிவித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. இது வெறும் தண்ணி பஞ்சத்தை மட்டுமல்ல, அடுத்து மிகப்பெரியதான, இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, ஃபியூயல் மட்டும் பாதிக்கப்படல, ஃபெர்டிலைசர் பாதிக்கப்பட்டிருக்குது இல்லையா? விவசாயில என்ன பண்ணுது பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் பாதிக்கப்படல, மத்திய கிழக்கு நாடுகள்ல தண்ணி, அவங்க எல்லாம் தண்ணியை காசு வாங்கி கொடுத்தா குடிப்பாங்க, அது பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப குவைத் போன்ற நாடுகள்ல எண்ணெய் எல்லாம் அவங்க தாக்கினதுனால அடுத்த நிலைக்கு உலகம் வந்து மிக மோசமான கிளைமேட் கண்டிஷன் அடுத்து பாதிக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு ஆய்வு அன்னைக்கு படிச்சேன். அவங்க சொல்றாங்க இப்ப வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறதான விளைவுகள், குவைத்ல, கத்தார்ல, யுஏஇல இவங்க அடிச்சதெல்லாம் விளைவுகள் இருக்கு இல்லையா, இதை சரி பண்றதுக்கு 5 வருஷம் ஆகுமா? இப்ப வரைக்கும் நடந்தது மட்டும் சரி பண்றதுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. அது அடுத்த லெவலுக்கு யுத்தம் போகுது. அதை சரி பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பாருங்க. அதுல பிரதானமா பாதிக்கப்படுவது உணவு தான். இப்ப நமக்கு உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், உலகளாவிய பஞ்சம், இதை ஒட்டி காத்து பஞ்சம், நல்ல காத்து கிடைக்காது, அதுவும் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் உலகளாவிய நடக்க ஆரம்பித்திருக்கு. இது 2வது. 3வதாக அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது சாவினாலும். இந்த சாவு என்பதற்கு இயற்கை பேரழிவு. இயேசு கிறிஸ்து மத்திய 24ல பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லுகிறார். இந்த இயற்கை பேரழிவு, பூமி அதிர்ச்சி, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் தான் பூமி அதிர்ச்சிகளுடைய உச்ச காலம் என்று பூமி அதிர்ச்சிகளை ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க. இந்த 10 வருஷத்துல மட்டும் கவனிச்சீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டும் இவ்வளவு பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. நீங்க அந்த ரெட் கலர் டாட்ல பாக்குற எல்லாமே பூமி அதிர்ச்சி. இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தெரியுமா? 1,00,000க்கும் மேல பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. இதுதான் உலகத்துல உண்டான இந்த கிரியேஷன் நமக்கு தெரிஞ்சதுலயே இவ்வளவு அதிகமான பூமி அதிர்ச்சிகள் நடந்த காலம்னு சொல்றாங்க. இந்த ரெட் டாட்ஸ் நீங்க பாக்குற அத்தனையும் பூமி அதிர்ச்சி. இது வந்து 2025 வரைக்கும், 2026 நடந்தது கணக்குல இல்ல. ஒரே ஒரு வருஷத்துல மட்டுமே 10,000 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. ஒரு நாள்ல 900 தடவை ஒரு நாடு ஆடி இருக்கு. வேதம் சொன்னபடி நாம் பூமி அதிர்ச்சிகளின் காலத்துல இருக்கோம். ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணிருக்குது, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நாட்டில் 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன பாருங்க, எசேக்கியேல் 38:19 இஸ்ரேல்ல வரும்னு. இது இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இஸ்ரேல்ல மிகப்பெரியதான நெக்ஸ்ட் இயர்ஸ் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் இஸ்ரேலை தாக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன மிக துல்லியமானது. இப்போ இந்த பூமி அதிர்ச்சிகளை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, கணிக்க முடியல. மொராக்கோல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அவங்க சொல்றாங்க இந்த பகுதியில் பூமி அதிர்ச்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா வந்திருக்கு. இப்ப இயற்கையை எங்களால கணிக்க முடியலங்கிற இடத்துக்கு மனுஷன் போயிட்டான். ஆண்டவர் சொன்ன 3வது மிக மோசமான
பேரழிவும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதுல 4வது ஒன்று இருக்கிறது, மிக முக்கியமானது. பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை. அந்த துஷ்ட மிருகம் என்பதை நீங்க 2 விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நேரடியாய் மிருகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவு அப்படின்னு வச்சுக்கலாம், அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். 2வது, அதுல நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 40 வருஷ காலமாக நீங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா வந்த எல்லா கொள்ளை நோய்கள் அத்தனைக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஒரு எய்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு 20-30 வருஷமா அதுக்கு சிம்பன்சி குரங்கு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்தா அந்த வைரஸ் பரவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரிந்திருக்கிறபடி அடுத்து பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், குரங்கு ஃபீவர், இப்போ மங்கி ஃபீவர் ஒன்று கேரளாவில் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர், அதாவது ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்தது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எபோலா வவ்வால்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த போது கூட சைனால உள்ள மிருகத்தின் மார்க்கெட்ல இருந்து தான் அது பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஒத்துமை இருக்கும். அதை மட்டும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு மென்ஷன் பண்றாரோ அதுல 90% இப்ப வரக்கூடியது எல்லாம் அதுல உள்ளதாக தான் இருக்கும். அது வவ்வாலாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், அல்லது மற்ற எந்த காரியங்களையும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவைகள் எல்லாம் பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் எதை மென்ஷன் பண்றாரோ அதன் பேரில தான் இப்ப எல்லாமே வருது, எல்லா நோய்களும் வருது. ஒரு 90 to 95% நான் உங்களுக்கு சொல்றேன். இது துஷ்ட மிருகங்களினால் வரக்கூடியதான மரணம் என்று வேதம் சொல்லும். அதனுடையதான ஒரு வெர்ஷன் அல்லது ஒரு விளக்கமாக நீங்க வச்சுக்கொள்ளலாம். நிறைய வியாதிகள் இந்த ஒரு 50 வருஷமா நிறைய வியாதிகள் பாத்தீங்கன்னா எல்லா துஷ்ட மிருகம், பைபிள் சொல்ற அந்த துஷ்ட மிருகத்தின் பேர்ல வருது, நம்ம கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வரும், இதுக்கு அடுத்த லெவலுக்கும் போகும். இப்ப கொரோனாவை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வெர்ஷன் கொரோனா ஒன்று வருகிறது. அது ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக வரப்போகுது. இதை நான் சொல்லல, இங்க இருக்கு பாருங்க, இது அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் வரப்போகுது, இதுவரைக்கும் கொரோனால வந்ததல்ல, அதை விட மோசமானது ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, கொரோனாவை விட மோசமான ஒரு பெருந்தொற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. இது அடுத்த வருஷன். அது மட்டுமல்ல, இது ஏதோ அவங்க சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இல்ல, இங்க பாருங்க, இது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. UK அதோடையதான இப்ப நம்ம எப்படி FDA சொல்லுவோம், ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்கால சொல்லுவாங்க, அதாவது மருத்துவமற்ற உணவு கழகம் அப்படிம்பாங்க. அது UKல உள்ளது ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சொல்றாங்க, கொரோனா வைரஸ் போன்று புதிய பெருந்தொற்று எப்போது வேண்டுமானாலும் உலக நாடுகளை தாக்கலாம், இங்கிலாந்து தொற்று நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை. அதாவது அடுத்த மிகப்பெரிய பேண்டமிக் ஒன்று உருவாகிறது என்று இப்ப நம்ம சொல்லல, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. WHO சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகளோடு கூட ஒன்று பெருசா வருது, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம், இப்பவே எங்களோட ஒப்பந்தம் பண்ணுங்க, அதாவது நம்முடைய மருத்துவம் எல்லாத்தையும் எங்க கண்ட்ரோல்ல கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனா இப்ப 4வது காரியத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதாவது 6-8 மட்டும் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். சோ இப்போ ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக 4வது வருது. இது இல்லாமல் இப்போ இன்னும் ஒண்ணு நடந்திருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது. அது அவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க. கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இது 2015 ஜனவரியிலேயே காணாம போயிருச்சு. உலகத்துல இருக்கக்கூடியதான மிகச்சிறந்த லேப் அது. அதாவது உலகத்தில் இருக்க காடுகள் இருக்கக்கூடிய விஷ பூச்சிகள், அந்த மிருகங்கள் எல்லாத்தினுடைய எச்சங்கள், அதோட வைரஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆய்வு செய்வாங்க. அதுல இருந்து ஏதாவது மருந்துகள் கண்டுபிடிக்க முடியுமா, மனுஷனுக்கு யூஸ் பண்ணலாமா, அதாவது மருந்துகள், எதிர்ப்பு சக்திகள் கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஏறக்குறைய 316 வைரஸ் காணும். இப்போ 316 வைரஸ் காணும். காணாம போய் ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது, 1.25 வருஷம் ஆகுது. இன்னும் அதுக்கான எந்த விதமான ரிப்போர்ட்டும் வரல, கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைரஸ் ஒருவேளை தப்பானவங்க கையில கிடைச்சி அவங்க அதை ஆயுதமா யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனா வந்தபோது ஒரு ரூமர், ஒரு வதந்தி இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா என்பது உருவாக்கப்பட்ட வைரஸ் லேப்ல இருந்து அதை மனுஷங்க மேல பரவ விடுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அது சைனாவுடையதான மிருகத்தின் அந்த மார்க்கெட், அதுல இருந்து அந்த கிருமி பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பக்கம் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு ஆய்வுல இல்ல அது லேப்ல இருந்து தான் போச்சுங்கிறத நாங்க நிரூபிக்கிறோம்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இந்த லேப்ல இருந்து இந்த வைரஸை எடுத்து தப்பானவங்க கையில கிடைச்சா உலக மக்கள் தொகையில 15% பேரை கொள்ள முடியுமா, அந்த அளவுக்கு அது வீரியம் வாய்ந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனா பைபிள்ல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த நாலும் சேர்ந்து பட்டயம், 3ஆம் உலக யுத்தம், நியூக்ளியர் வார், அதோடு கூட பஞ்சம், அதோடு கூட மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் அல்லது இயற்கை பேரழிவு, அங்க இயற்கை பேரழிவு தான் இருக்கு, நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதோடு கூட கொள்ளை நோய், இந்த மாதிரி காரியங்கள் சேரும்போது 25% பாதிக்கப்படும் இருக்கு. இது ஒன்னே 15% பாதிக்கப்படும் இருக்கு. ஆனா நியூக்ளியர் வார்ல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேனே கடைசியா சொல்றேன், ஜோ பைடன் 500 கோடி பேர் வரை 5 பில்லியன் பீப்புள் அப்படிங்கிறார், சொல்லிட்டு போயிருக்கிறார். சோ இதெல்லாம் நமக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. கடைசியில் நாம் ஏதோ ஒரு காரியத்தை கடந்து போக போகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் சொன்னவைகள் 2000 வருஷம் கழித்து நிதர்சனமாய் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்கிற எச்சரிப்பு. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உலக பிரகாரமாய் WHO-வும் அமெரிக்க அதிபர்களும் அல்லது புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் யுத்த வல்லுநர்களும் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்களோ அதனுடையதான எச்சரிப்பு காரியங்களை சொன்னோம். ஆனால் இதையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே வேதாகமம் எச்சரிப்பு கொடுத்திருக்கு. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அடையாளமாக நடக்கும் என்ற ஒரு சொன்ன காரியங்களும் நடந்திருக்கு. எனவே அவர்களும் சொல்றாங்க, வேதமும் சொல்லுது, அந்த காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக வருகிற காலங்களிலே நடக்கும். எப்படி 2018 கொரோனா வரதுக்கு முன்னாடி WHO சொல்லுச்சோ வந்துச்சோ, அதே மாதிரி இவ்வளவும் அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. கொரோனாவை விட மோசமானது ஒன்று வரப்போகிறது, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகுதுன்னு ஜப்பான் சொல்லுது, மிகப்பெரிய உலக யுத்தம் ஒன்று வருகிறது என்று உலக வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ இவங்க சொல்றது எல்லாமே பைபிளும் ஏற்கனவே சொல்லிருச்சு. ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றோம். இது நம் கண்களுக்கு முன்பாக சம்பவிக்க போகுது. இதில் நடக்கும்போது, இத்தனை காரியங்களும் சம்பவிக்கும் போது உலகம் என்ன செய்யும், அரசாங்கங்கள், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் என்ன செய்யும் நமக்கு தெரியாது. ஏன்னா கொரோனா வந்தபோது அத்தனை பேர் ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க. என்ன செய்யறதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த கொள்ளை நோயிலிருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும்னு 2 வருஷம் போராடினாங்க. 2019 2021 வரைக்கும் என்ன செய்யலாம் யோசிச்சு ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க, எல்லாம் தனித்தனியா வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அது நாங்க ஏதாவது செய்யற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னாங்க. அதுதான் அவங்க செய்வாங்க. ஆனா இப்போ 4 வரப்போது ஒண்ணா அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. இயற்கை பேரழிவு, கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், 4 ஒண்ணா வரும். இந்த 4 ஒண்ணா வரும்போது என்ன செய்யணும்னு அவங்க வந்த பிறகுதான் யோசிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு நியூக்ளியர் வார் வந்தாதான் நியூக்ளியர் வாரோட எஃபெக்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இனிதான் நியூக்ளியர் வரும். வந்த பிறகுதான் அதோட எஃபெக்ட், அதுல ஜனங்க என்ன ஆவாங்க, அவங்களை எப்படி காப்பாத்தலாம்னு அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இதையெல்லாம் முன்னறிவித்த இயேசு இவைகள் சம்பவிக்கும் போது என்ன பண்ணணும்னு ஒன்னு சொல்றாரு. அதை இந்த உலகம் ஏத்துக்காது. ஆனால் வேதத்தை தியானிக்கிற வாசிக்கிற நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா வேற வழியும் இல்லை. ஏன்னா அவங்களும் வேற வழி சொல்ல போறது இல்ல. கொரோனால அவங்க எப்படி ஸ்தம்பிச்சு நின்னாங்களோ அதை விட மோசமா ஸ்தம்பிச்சு நிக்க போறாங்க. அப்ப என்ன செய்யணும் என்று இயேசு சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் இயேசு செய்ய சொல்றார். இதை உங்களால நம்ப முடியுமான்னு சொல்லுங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி, பயப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை, பயப்படுறதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. சாத்தியமா? இப்போ இதெல்லாம் சம்பவிக்க போகுதுன்னு அவங்க சொன்னதை எடுத்து சொன்னதுக்கே உங்களுக்கு இப்ப நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா உங்க முகம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இப்போ பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு கூட்டம் எப்படி பார்க்குதுன்னா, இது என்னவாய் முடியுமோ, நாள் சொல்றதை பார்த்தா இப்படி இருக்கேன்னு. இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா, இது எப்போது முடியுமோ, விட்டுட்டீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம், அப்படி இருக்கு. கேட்கறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. நடக்கும் போது என்னவாக போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது இவைகளை குறித்து கலங்காதபடி பயப்படாதீங்கன்றார். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்படி சொல்லும் பொழுது பயப்பட வேணாங்கிறாரு. இவ்வளவு விஷயத்தை அவர் தான் சொல்றாரு. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி எச்சிகள், வரிசையா சொல்றாரு. கீழே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு கலங்காதிருங்கள், பயப்படாதீங்கன்றாரு. இது எப்படி பயப்படாதீங்க, என்ன இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொல்றாரு. இது எல்லாம் உலகத்தில் நடக்க போகிற சம்பவம். இது எல்லாம் அடையாளம். எதுக்கான அடையாளம்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு 3வது வசனத்துல கேட்கறாங்க. அதுக்கான பதிலை தான் 4வது வசனத்துல சொல்லிக்கிட்டே வராரு. சொல்ற இயேசு 6வது வசனத்துல சொல்றாரு, இவைகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பயப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? எகிப்து முழுக்க வாதை வரும், தலைப்பிள்ளை சங்காரம் ஆகும், அத்தனையும் நடக்கும். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என் ரத்தம் பூசப்பட்டவர்களுக்கு ஒரு தலைப்பிள்ளை கூட சாகாது, பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
அவர் சொன்னதுதான். எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மத தலைவர்கள் எல்லாம் நான் சொன்னா செய்வோம்லாம் சொன்னாங்க. அவங்க செஞ்சாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனா இயேசு சொன்னதுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இது வரைக்கும் இயேசு சொன்னதுல ஒரு வார்த்தை கூட தவறி போனதில்லை. அப்படியானால் அந்த இயேசு சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது எல்லாம் உலகத்துல நடக்கும். நீங்க நியூஸ் கேப்பீங்க, டிவில நியூஸ் பாப்பீங்க. என்ன கேட்டா உங்களுக்கு ஒரே ஒரு என்னுடைய பர்சனல் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடாது, ஒரு சஜஷன். தயவு செஞ்சு டிவி பார்க்காதீங்க. தைரியமா இருக்கிற உங்களை கூட அவங்க பயமுறுத்திடுவாங்க. அவங்க 4 மியூசிக் வச்சிருக்காங்க, அதுக்குன்னு 4 மியூசிக் வச்சிருக்காங்க, 2 வீடியோ வச்சிருக்காங்க. அதை போட்டு விட்டு உங்களை போட்ட பிறகு தைரியமா இருக்கிற உங்களுக்கு கூட போயிருவோம் போல, அவ்வளவுதான், நாளைக்கு காலையில இருக்க மாட்டோம் போலன்ற தைரியம், அப்படி அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஆயுதம், அதுதான் அவங்க ஆயுதம். கொரோனாவில் வந்து செத்தவனோட கேட்டு செத்தவன் தான் ஜாஸ்தி. நிறைய பேர் அப்படியே கொரோனாவில் ஐயோ 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 அப்படின்னு சொல்லி கொத்தாய் சாகிறார்களோ, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி நியூஸ் வரும், சுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க, செய்யறவங்களும் இருப்பீங்க. குடும்பமா முழங்கால் போட்டு வேதத்தை எடுத்து 91ஆம் சங்கீதத்தை நல்லா வாசிங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் மிசைல்ஸ், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் வைரஸ், பகலில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் எத்தனை விதமான பூமி எதிர்ச்சிகள் என்ன வந்தாலும் அது என்னை அணுகாது. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஏங்க இப்படி குண்டு போடுறாங்க, ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சா, பஞ்சமா, எல்லா பக்கமும் மரணம் வருதா, நீங்க பயம் இல்லையா அப்படின்னா எனக்கு ஒரு பயம் இல்ல. ஏன்னா என் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் மரணிக்காதபடி பத்திரமாய் பாதுகாக்கிறவர். அப்படியே மரணித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி தாண்டி நான் செத்து போனாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நான் நேரா பரதீசில அவர் கூட போய் உட்கார போகிறேன். நான் இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம், என்னை எதுவும் அசைக்காது. இந்த தைரியம் தான் உங்களுக்கு வரணும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இந்த செய்தி கொடுக்கப்பட்டது எதுக்காக தெரியுமா? இப்படி ஒண்ணு வருது, பயப்படுங்கன்றதுக்கு இல்ல. இப்படி ஒண்ணு வருது, பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கொரோனாவுக்கு மத்தியில உங்களை பத்திரமாய் பாதுகாத்தவர், இவைகளுக்கு நடுவிலும் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். வெச்சாலும் உங்க மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, எடுத்தாலும் உங்க மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இவைகளுக்கு நடுவுல அவருடைய ஆளுகையை காண்பிப்பார். நான் இப்போ சொல்றேன், எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க பார்த்திருப்பீங்க, கொரோனால எல்லாரும் சயின்டிஸ்ட்ல இருந்து, மருத்துவர்ல இருந்து, அரசாங்கத்துல இருந்து எல்லாரும் எப்படியா ஜனங்களை காப்பாற்றணும் முயற்சி பண்ணாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு எல்லாத்தையும் மூடி போட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு. ஆனா அவைகளுக்கு நடுவுல உங்களை என்னையும் போஷிச்சு பாதுகாத்து அரவணைச்சு ஆசீர்வதிச்சு அதுக்கு நடுவுல பலிகி பெருக பண்ணி பத்திரமா கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் தான் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னப்பட்ட காரியங்கள் பூமியில் வரும், உங்கள் கண்கள் காணும், உலகம் உங்களுக்கு ஸ்தம்பிக்கும், எல்லாம் சொல்லுவான். அவைகளுக்கு நடுவுல அப்படியே எகிப்தே சங்காரத்துல சோர்ந்து போய் விழுந்து கிடக்கும் போது ராஜரீகமாய் ஒரு சேனையை புறப்பட பண்ணின தேவன் உங்களையும் என்னையும் அவைகளுக்கு நடுவில் பத்திரமாய் புறப்பட பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை வருகை சம்பவிக்குமானால் உலகம் சம்பவிக்கும், அவருக்குரியவர்கள் பறந்து அவரை சந்திக்கும்படி மேலே போக போகிறோம். அல்லேலூயா. வருகை முந்தினாலும் சரி அல்லது சொல்லப்பட்ட காரியம் முந்தினாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அதை சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். அடுத்து ஒருவேளை அது முடிஞ்ச பிறகு கூட உங்கள்கிட்ட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வருகை வந்துருச்சுன்னா மேல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் இனி வரும், கேட்பீங்க, சம்பவிக்கும். இந்த செய்தி மனசுல வச்சுக்கோங்க. 20 சங்கீதத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சங்கீதத்தை டெய்லி வாசிங்க. பயப்படாதிருங்கள். ஏன்னா பயம்தான் பிசாசுடைய டூல், ஆயுதம். நீ பயந்தால் நீங்கள் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு இருக்க. இவைகளை முன்னெச்சரிக்கையாக அறிவித்த தேவன், உங்களுக்கு முன்னுரைத்த தேவன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
நீ கேரித்தாற்றங்கரையில் இருந்தால் உன்னை போஷிக்கும்படி காகத்தை அனுப்புவார். கேரித்தாற்றங்கரையின் தண்ணி வத்தி போனா உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையின் வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஒருவேளை காக்காவும் இல்லாமல் விதவையின் வீடும் இல்லாமல் நீ இருக்கக்கூடிய இடம் வனாந்தரமாய் இருக்குமானால் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அப்பமும் தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இயேசுவை நம்பாம கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை நம்பி ஒருத்தன் கூட கெட்டு போனது கிடையாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் மண் மேடை கூட மாபெரும் மலையாய் மாத்தி உட்கார வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை ராஜாவாக்க முடிய நம்முடைய ஆண்டவரால் முடியும். ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறவனை புல்லுமேய வைக்கவும் கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தணுமோ அவளுக்கு அவ்வளவு தாழ்த்துங்க. எவ்வளவு கூட தாழ்த்தணுமோ தாழ்த்துங்க. அதுதான் தாவீதுடைய சக்சஸோடைய ஃபார்முலா. கொஞ்சம் ஒரு இன்ச் பெருமை உன் சிந்தனையில வந்தா கூட காணாம போயிடுவேன். நான் பார்த்துப்பேன், என்னால முடியும், நடக்கும். நான் இல்லாட்டி எப்படி? நான் இந்த நாங்கிற வார்த்தையை தூக்கிடுங்க. தமிழ்நாட்டில் நான் பேசின எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. எல்லாம் உங்க கிருபைன்னு சொன்னவன் மட்டும்தான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள்ள முடியுமோ பற்றிக்கொள்ளுங்கள். இனி வருகிற காலம் பொல்லாதவைகள், இனி வருகிற சம்பவங்கள் எல்லாம் பொல்லாதவைகள். ஆனால் நம்முடைய தேவன் அவைகளுக்கு நடுவில் உங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால், அது முந்துமானால், ஏன்னா எப்ப எது வரும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி போயிட்டே இருக்குது. வருகையும் வரும். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார், நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். வருகை வருமானால் இந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, 4 தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்க தாத்தா காலத்துல இருந்து சர்ச்சில் இருக்கீங்க, அது உங்க தாத்தாவுக்கு ஓகே. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தாயின் கருவில் உருவாகும் போதே, கர்ப்பம் தரிக்கும் போதே பாவத்தில் இருக்கிறோம். அந்த ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் பாங்க. ஜென்மனா போன ஜென்மம் இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஜென்மம் தான். நமக்கு ஒரே வாழ்க்கை தான். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்ன நியாய தீர்ப்படைவதும். 6 ஜென்மம், 5 ஜென்மம், 3 ஜென்மம்லாம் கிடையாது. இந்த ஜென்ம சுபாவம் என்னன்னா, தகப்பனுடைய பாவம், தகப்பனுடைய சுபாவம், தாயினுடைய காரியங்கள் நமக்குள்ள இருந்து வரும், அந்த ஜீன்ல வரும். அதுல இருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அறிக்கை செஞ்சிருக்கிறீங்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உலகத்திலேயே பாவ மன்னிப்ப இவ்வளவு எளிதா தம்மை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். நீ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கையை உயர்த்தி உண்மையா கேட்டீங்கன்னா கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். சிலருக்கு சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், குழந்தையிலே எடுத்துட்டேன். வேதத்தில் அந்த ஞானஸ்நானம் இல்லை, வேற எந்த ஞானஸ்நானமும் இல்லை. கொடிக்கு கீழே எடுத்த, அங்க எடுத்த, இங்க எடுத்த எதுவும் கிடையாது. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? இது எடுத்தால்தான் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தண்ணில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அதை எடுத்திருக்கீங்க. இதைத்தான் ஒரே வார்த்தையில இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். சோ இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? எடுக்கலனா ஒப்பு கொடுங்க, அப்பதான் நீங்க வருகையில பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படுவதற்கென்று முத்திரை, சீல் ஆங்கிலத்தில், அது இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் வருகையில் போக முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீங்க தனியா அப்படி பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றதாக வேதம் சொல்லவே இல்லை. அவர் பரிசுத்தாவியிலேயே பிறந்தவர், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர். அவர் கூட 3 வருஷம் இரவும் பகலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கி இருங்கள். அப்ப இயேசு கூட இருந்தாலும் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது அவசியம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம்.
ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒருத்தனை பார்த்து பவுல் கேட்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று அர்த்தம். அதுக்கு என்னங்க செய்யணும்? ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போகிறவர்களா இருந்தால் உங்கள் சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எங்கள் சபையில் அதெல்லாம் இல்ல, அல்லது நான் வீட்டுக்கு தெரியாம வரேன், அப்படி நான் பெற முடியாது, அப்படிலாம் போக முடியாதுன்னா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். வீட்டுல யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயம் உங்களை நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ நீங்க உண்மையா ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. சோ உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12:2. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், அதே நேரத்தில் ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சது உலகத்தின் சாயல்ல இருந்து. இன்னைக்கு கடைசி காலம், மோசம் போகிற காலம். இன்னைக்கு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் வருகிறது. பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கிறோம். அதே போல கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குற உபதேசங்களும் உங்களை மோசம் போக்குறதான ஊழியர்களும் அதிகமாக எழும்பி இருக்கிறார்கள். உங்களை பத்தி உங்களுக்கு சொல்றார் ஆண்டவர், மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி ஆட்களை விட்டு விலகித்தான் ஆகணும். They are all entertainers. உங்களை மகிழ்விக்கிறவர்கள், உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். பட் we need transformers. உங்களை மறுரூபமாக்குறவர்கள், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறவர்கள். We don't want entertainers. நாம என்டர்டெயின்ல தான் வந்திருக்கோம். இங்கேயும் என்டர்டெயின் பண்றதுக்கு ஆள் தேவையில்லை. நான் சொல்றேன், அவர்கள் என்டர்டெயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட தனிமையில் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷத்தை உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆண்டவரோடு இருக்கிற அந்த சந்தோஷம், அது நித்திய பேரின்பம். இன்னைக்கு உங்களை மாயையான சந்தோஷத்தை காட்டி ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குது. ஆட வச்சு, பாட வச்சு, ஓட வச்சு, குதிக்க வச்சு, விசிலடிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏமாறாதருங்கள். சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். சபை தலைவர்கள், மூப்பர்கள், கமிட்டிகள், தயவு செய்து இனிமேலாவது மனம் திரும்புங்கள். இதுவரைக்கும் இருந்தது போகட்டும். இன்னும் அதே மாதிரி போய்கிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் நீங்கள் காணாமல் போவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து சொன்னபடி சொன்ன ராஜ்யங்களும் சாம்ராஜ்யங்கள் மட்டும்தான் இன்னும் நிற்கிறது. கிறிஸ்தவத்துக்கு சொன்ன வசனத்துக்கு எதிராக இருந்த திருச்சபைகள் கூட நிர்மூலமாயிருச்சு. ஊழியக்காரர்கள் காணாம போயிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலிருந்து எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. நீங்கள் ஆத்துமாக்களை மட்டும் கொண்டு போவீர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பூமி விட்டு போனவங்க கிட்ட நீங்க எதையும் கொடுத்து அனுப்பல. எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க போகும்போது உங்ககிட்டயும் எவனும் எதுவும் கொடுக்க போறது இல்லை. அவன் எடுத்துக்க போறான். இதை இயேசுநாதர் அழகா சொன்னார். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். சோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் சிலருக்கு தெரியாது. என்ன செய்தி கேட்டாலும் சாகர வரைக்கும் எவனுக்கும் எதையும் கொடுக்காம செத்த பிறகு எடுத்துக்கடான்னு பிள்ளைகளை அடிதடியில விட்டுட்டு போற ஆட்கள் தான் ஜாஸ்தி. அதனால இருக்கும் போதே எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்லி போகிற இடத்திற்கு சொத்து சேர்க்க முடியுமான்னு பாருங்க. நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்க்கணுமோ ஆத்துமாக்களாக அங்க சேர்க்க முடியும். ஏன்னா இயேசு கிட்ட பூமியில இருந்து உங்ககிட்ட கேட்டது, இயேசு கேட்டது ஆத்துமாக்கள் மட்டும்தான். மிச்சம் எல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. உங்களை கொண்டு வர சொன்னது அது மட்டும்தான். நீங்க வேற எதையும் கொண்டு போகவும் முடியாது. சோ இன்னையில இருந்து ஒரு 5 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. பின்னாடி இருக்கும். ஒருவேளை இந்த ட்ராக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்க ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க. அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு நாங்கள் இந்த ட்ராக்ஸ் அனுப்புவோம். அவர்கள் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்ககிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ண வேண்டாம். உங்க ஊழியக்காரர் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. சோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது, இயேசு வருவார் என்பதை இனி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்தணும்னு நினைக்காதீங்க. பாவம், அவரும் எப்படியாவது ஒரு கூட்டத்தை நடத்தி உங்களுக்கு பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. திருச்சியை எப்படியாவது ரெடி பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. வருஷமா அவரும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சரி, போன வருஷம் வந்தாரு, இந்த வருஷம் வராருன்னு. அதனால இன்னையில இருந்து நீங்களே திருச்சி பட்டணத்துக்கு சுவிசேஷகர்களாக மாறிடணும். நீங்க அத்தனை பேரும் ஒரு 120 பேர் ஒரு உலகத்தையே கலக்கிறவனா மாறிட்டானா, இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேரும் கர்த்தருக்காக நீங்க எழும்புனீங்கன்னா திருச்சிக்கு வேற எழுப்புதலுக்கு ஆளே வேண்டாம். நீங்கள் தான் திருச்சியின் எழுப்புதலுக்கு காரணமானவர்கள். ஆனா நீங்க ரெடி ஆகணுமே. நீங்க இப்ப கேட்கிற செய்தியை இத்தோட மறந்துற ஒரு குரூப்
சிலர் மார்க் போட்டுட்டே போவாங்க, நல்லா இருந்துச்சு. சிலர் சொல்லிட்டே போவாங்க, பயமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து இப்படியே தான் சொல்லிட்டு போறாரு, போன வருஷமே இதைத்தான் சொன்னார், இந்த வருஷமே இதைத்தான் சொன்னார். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் ஆயத்தப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இதை கொண்டு போய் இந்த ஜனங்களுக்கு சேர்த்து எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும்னு ஒவ்வொரு நாளும் வருகையை பற்றி யோசிக்க தொடங்குவார்கள். நீங்கள் அத்தனை பேரும் அப்படி மாறுவீர்களானால் திருச்சி அடுத்த வருஷம் கர்த்தர் கையில் இருக்கும். அல்லேலூயா. யார் யாரோ எந்தெந்த நாட்டையோ பிடிக்கிறாங்க. ட்ரம்ப் போய் வெனின்சுலாவை பிடிக்கிறார், அவர் போய் சம்பந்தம் இல்லாம. நாம ஏன் ஆண்டவருக்காக ஒரு தேசத்தை பிடிக்க கூடாது? நான் சொல்றது தேசத்தை லேண்டை இல்லை, நான் சொல்றது இருதயத்தை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அத்தனை பேரும் நினைத்தால் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6 காரியத்திலும் நீங்க கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது.